பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அருமையான வேலையிலும் ஒரு விலையேற்பட்ட சத்தியத்தை தியானிப்போம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம், மத்தேயு 5:44. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் செபம் செய்யுங்கள். இதான் சிலுவை. சிலுவையில இதான் இயேசு செய்தார். சிலுவையில நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். இயேசு சிலுவையில சத்துருக்களா இருந்தாங்க மனிதர்கள், ரோமர்கள், யூதர்கள், உலகத்தில் இருக்கிற எல்லாரும் சத்துருக்களா இருந்து இயேசுவை சத்துரு திருறது கொள்றது ஐதானுக்காக வேலையை செய்வாங்க. இயேசு என்ன பண்ண சிநேகம் காட்டுறாரு. சத்துருக்களை சிநேகத்துக்கு அடையாளமா ரத்னம் ஜீவனை கொடுக்குது. சத்துரு தோத்து போயிட்டானா இல்லையா? உங்களுக்கு சத்துரு இருக்கிறாங்க. இயேசுக்கு சத்துருன்னா இயேசு ஸ்தானத்துல நீங்க இருக்கிறீங்க. சிலுவையில் அறியப்பட்டவர்களாக, சிலுவையில் வியாதியில் இருக்கிறாரு, சாபத்தை இருக்கிறாரு, பாவத்தை எல்லா பாவத்தை, சாபத்தை, அக்கிரம தருதி எல்லாத்தையும் ஏற்றுட்டு இருக்கிறாரு. அதனால சத்துருக்கள் இயேசு சிலுவையில் அறிகிறாங்க. இயேசு அதை ஜெயிக்கிறதுக்காக, அந்த சத்துருக்களை ஜெயிக்கிறதுக்காக, அந்த பாவத்தை ஜெயிக்கிறதுக்காக, அந்த அக்கிரமத்தை, அந்த சாபத்தை, அந்த வியாதியை, அந்த தரித்திரத்தை, அந்த பாதாளத்தையே ஜெயிக்கிறதுக்காக ஒரு சிநேகத்தை காட்டார். சத்துருக்களை சிநேகிக்கிறாரு. அது என்ன சிநேகம்னா மனுஷ சிநேகம் கிடையாது. சிநேகம் தன் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் பெரிதான அன்பு இல்ல. சிநேக அன்பு ஜீவனை கொடுக்குறது, அதுதான் சிநேகம். யாராவது உங்களுக்கு சத்துருக்கள் இருக்கிறாங்களா? உன் வீட்டாரே உனக்கு சத்துருக்கள் சொல்லப்படுது. ஏன் சத்துருக்கள் ஆகிறாங்க? சத்துரு மூலமா பிறந்து வந்துக்கிறாங்க. ரோமர் மூணு பாவம் செய்து தேவ மகிமேற்றதுனால சத்துருவா தான் இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்க ஒரு சத்துருவா இருந்தாங்க, 2 பேரும் அடிச்சுட்டு இருக்க வேண்டியதுதான். நீ அவன் அடிக்க, அவன் ஒன்னு அடிக்க, யாரும் ஜெயிச்சு வரல. அவனும் தோத்து கிடப்பான், நீங்களும் தோத்து கிடப்ப. பிசாசு சந்தோஷப்பட்டு இருப்பான். நீ என்ன பண்ணா இயேசுனாரு மாதிரி சத்துருக்களை சிநேகிக்கும்படி இயேசுவின் சிநேகம் ஜீவ ரத்தம், ஜீவ சரீரம் கொடுக்கணும். சத்ரு தலை நசுக்கப்படும், சத்ரு தலை சுக்குநூறா உடையும். சிலுவையில் அதுதான் செய்தார். இயேசு பிசாசின் தலையை இயேசு நசுக்கினார் சொல்லப்பட்டது. ஏன்னா சத்துருக்களாயிருந்த அந்த மனித குலத்தை இயேசு தன் சிநேகத்துக்கு அடையாளமா ஜீவ சரீரம், ஜீவ ரத்தத்துக்கு பிதாவே இவர்களுக்கு மன்னியும். அந்த ஜீவ சரீரம், ஜீவ ரத்தத்துக்கு குத்தினால்தான் சத்ரு தலை நசுக்கப்பட்டு சத்ருடைய ஆசீர்வாதம் இயேசுக்கு 3ஆம் நாள் வந்தது. இந்த உலகம் சத்துருக்களால் சூழப்பட்டிருந்தது. பாவியினுடைய ஆசி நீதிமானுக்கு சேர்ந்தது. யார் நீதிமான்? இயேசு சிநேகத்தை காட்டுறாரு, அதுதான் நீதிமான். இயேசுவின் சிநேகம் அது ஜீவனையும் பரிபூர்ண ஜீவனையும் குத்துரும் சத்ருக்கு. அதனால சத்ரு தோத்து போயிடுவான். சத்ரு எப்படி ஜெயிக்கிறதுன்னு சொல்லி கொடுக்குறேன் பாருங்க. ஒரு சத்ரு ஒரு சாபத்தை நீங்க நாலு சாபமா போறதுனால தான் சத்ரு கிட்ட இருந்து விடுதலையாவே முடியல உங்களால. இயேசு 3 நாள்ல பாதாள சத்ரு, பிசாஸ், வியாதி சத்ரு, தரித்திர சத்ரு, மரண சத்ரு, எல்லா சத்ருல இருந்து விடுதலை ஆகிட்டாருங்க தான் சிநேகத்தை காட்டுறதுனால. சிநேகம் ஜீவ சர்வ ஜீவர இயேசு சாமண்ட வாக்குத்தத்தை கொடுக்கிறாரு.
அவன் பேர் சொல்லி பிதாவாகி தேவனுக்கு கொடுக்குறான். ஆதாம் முழு உலகத்து கொடுத்து ஒரே நசுக்கு சத்ரு, வியாதி சத்ரு, சாப சத்ரு, தரித்திர பாதாள சத்ரு, எல்லா சத்ரும் நசிக்குது. நசுங்கினாரா இல்லையா? அப்போ மலை உபதேசம் எவ்வளவு முக்கியம்னு பாருங்க. மலையில தான் அந்த உபதேசம் மாட்டாரு. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். என்ன சிநேகம்? ஆமா, மேன் கைண்ட் ஆஃப் சிநேகம் கிடையாது, காட் கைண்ட் ஆஃப் சிநேகம். தேவ சிநேகம் தேவனை கொடுக்கும். தேசுக்கு சுலாமட்ட வாக்கு தத்துவத்தை கொடுக்கும். யாருக்கு? சத்ருக்கு. ஆமா, சத்ருக்கு இயேசுவின் சிநேகம் பிடிக்காது, அழிஞ்சு விடுவான் சத்ரு. அந்த இயேசுவின் சிநேகம் ஜீவ சரஜ் இயேசுக்கு சாமட்ட வாக்கு தத்துவத்தை கொடுத்துரும். ஆதி அமிர்து வெளிப்பத்தில் வெளியும் தேவி நீதிட்டு உயிர்த்தாரு. உங்களுக்கு யாராவது சத்ருவாக்குறாங்கனாக்கா ரொம்ப கஷ்டப்படாதீங்க. வியாதி ஒரு சத்ரு, மனுஷன் மட்டும் சத்ரு கிடையாது, வியாதி ஒரு சத்ரு, தரித்திரம் ஒரு சத்ரு. தரித்திர சத்துருக்கு என்ன சிநேகத்தை காட்ட? தேவனுடைய ஐஸ்வர்யம் என்கிற சிநேகம். சிநேகிக்கிற தேவனுடைய ஐஸ்வர்யத்தை கொடுத்தா பிசாசின் தரித்திரம் அழிஞ்சு போயிடும், சத்ரு அழிஞ்சிடுவான். வியாதி சத்ருக்கு என்ன செய்யணும்? அவர் தழும்புகளா ஜீவ ரத்தம், ஜீவ சர்ரம், ஜீவ கண்ணு, ஜீவ காது, ஜீவ ஆற்று, ஜீவ லங்ஸ், ஜீவ கிட்னி, ஜீவ ஸ்கின். ஏசு ஜீவ சர்ரம் ஜீவ ரத்தத்தை கொடுக்கிறாரு. எல்லா வியாதி 3 நாள் பட்டு போச்சு. உலகத்தை எல்லா வியாதியும் ஏத்துக்கிட்டாரு, அது வியாதி சத்ரு. எல்லாருடைய தரித்திரத்தையும் ஏத்துக்கிட்டாரு, அது தரித்திர சத்ரு. எல்லாருடைய சாபத்தையும், அது ஒரு சாப சத்ரு. எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்தமா இயேசு ஜீவ சரஞ்சு, இயேசு சாபட்ட வாக்கு தத்தம். இயேசு அவனே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம், ஜீவ ஐஸ்வர்யம், ஜீவ வார்த்தை, தேவை நீதிட்டு உடித்ததுல டெஸ்ட் பண்ணுங்க. சத்ரு ஐரானா இல்ல பாருங்க. சத்ரு அழிக்கணும்னா ஜீவனுக்குள்ள வரணும். சத்ரு நன்மை தீமை அறியத்தக்க கனியை புஷிக்கிற நாளிலே ஷாகவே ஷாவாய். உன்னையே சத்ருவாயிட்டான், அவனை மாதிரி ஆகிட்டான் ஏதேன் தோட்டத்தில் ஆதாமியா வேலை. அதனால நீ நன்மை தீமை வாழ்க்கை வாழற வரைக்கும் நீ சத்ரு ஜெயிக்கவே முடியாது. நீயே சத்ருவா இருப்ப. சத்ருக்கு தீனி போட்டு வியாதி முத்திட்டே போகும், கடன் தொல்லை முத்திட்டே போகும், அவமானம் வெக்கம் முத்திட்டே போகும், சாபம் முத்திட்டே போகும், கட்சியில மரணத்துல போய் முடியும். அதனால்தான் ஆதாமுக்குள் இருக்கா நன்மை தீமை அறியத்தக்கவனார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமோ இருக்கிறேன். அந்த ஜீவ விருட்சத்துக்கு கனியில வா. அந்த ஜீவ வார்த்தை அது தேவி நீதிட்டு உயிர்த்ததில் அதை தேவனுக்கு செலுத்து. ஆதாமுக்கு முழு உலகத்தது உனக்குள்ள இருக்கிற சத்ரு அழிச்சிருவான். நீயே ஒரு சத்ரு. ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமைட்டுட்டாங்களாம். பாவம் செய்கிறோம் பிசாசினால் உண்டாகிறானா. அந்த பாவத்தை தான் இயேசு சிலுவையில் எடுத்துட்டு அந்த பாவத்தை எப்படி ஆயிச்சாருன்னா ஜீவ ரத்தத்தை கொடுத்துதான் ஆயிச்சாரு. பிதாவாகி தேவனுக்கு பிதாவே வடிகள் ஆவியப்பித்து ஜீவனை விட்டாரு. ஈட்டியால் குத்துறவனுக்கு ஆதாமுக்கு முழு உலகத்து குத்தா இருப்பாரு. 3 நாள் சத்ரு மண்டை உடைஞ்சது. பிசாசின் தலையை நசுக்கி இந்த உலகத்தையே பிசாசு கையிலிருந்து வாங்கிட்டாருங்க 3 நாள்ல. நீ 30 வருஷமா சர்ச்சைக்கு போய்கிற, 20 வருஷமா சர்ச்சைக்கு போயிரு, 10 வருஷமா சர்ச்சைக்கு போயிரு, என்னையும் சேர்த்தான். ஜீவ வார்த்தையை பேசு, தேவி நீதிட்டு உயிர்த்ததில் பேசு. சத்ருக்களுக்கு அண்ட கஷாயம் அகா கஷாயம் ஜீவ வார்த்தையை பேசினான். இயேசு வந்தாவே சத்ருக்கு பிடிக்காது. இயேசு நன்மை தீமை அறியத்தக்கவர் அல்ல. மனுஷன் வந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்குது பிசாசுக்கு. மனித உபதேசம் நன்மார்க்க துன்மார்க்கத்தை பேசினாக்கா பிசாசுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவன் உபதேசத்தை பிரசங்கம் பண்ணிக்கிறான் ஊழியக்காரன். ஜீவ வார்த்தையை பேசினா இது தேவனுடைய உபதேசம். பிசாசு ஓடியே போயிடுறான். தேவி நீதிட்டு உங்கள் சபிக்கிறவளை ஆசுவதி. அதான் சொல்றாரு, உங்க சத்ருக்களை சிநேகிங்கன்னா இயேசுவின் சிநேகத்தை காட்டணும். உன் சிநேகத்து கிடையாது. தாயின் சிநேகம், அண்ணன் தம்பி சிநேகம், காதலன் காதலி அன்பு, இதெல்லாம் மனுஷ அன்பு, தாய் மாசுபட்ட அன்பு. இந்த அன்பை வச்சுக்கிட்டு இந்த சிநேகத்தை பிசாசு ஆகிவிடும். இயேசுவின் அன்பை வச்சுதான் பிசாசு ஆகிவிடும். அது ஜீவ சொல்ற ஜீவ ரத்தத்தையே குத்துது. உங்க கடவுனார் பேர் சொல்லி, மனைவி பேர் சொல்லி, உங்க பிள்ளைக்கு பேர் சொல்லி, இயேசு ஜீவன், பரிபூர்ண ஜீவன், தேவ நீதி உயிர்த்தல், தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்து கொடுக்கும்போது உடனே சத்ரு ஐந்து ஓடியே போற. அசுத்தாய் பசுத்தாய் வந்துறாரு. இந்த ஜீவனை கொடுக்கும்போது இயேசு ஜீவன் தேவன் தனக்கு ஆதாம் பசுத்தாய் வர்றாரு. பசுத்தாய் எங்க விட தேவதூர் போறாங்க. பிசாசுகள் நசிக்க போயிடுது. அதனால்தான் கரெக்டா சொல்றாரு, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 5:44 நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். நீங்கள சத்துருக்களை ஜெயிக்கணும்னு பாக்குறீங்க, ஆனா சத்ருவா இருந்தே சத்ரு ஜெயிக்கணும்னு பாக்குறீங்க. அது வேலைக்கு ஆகாது. ஆமா,
பிசாசுடைய தந்திராதான் உன்னையும் சத்ருவாக்கி அவனையும் சத்ருவாக்கி அவனையும் உன்னையும் பகைச்சு அவனையும் ஆயிடுச்சு உன்னையும் ஆயிடுச்சு 2 பேரும் பாதாளத்துக்கு கொண்டு வந்தே பிசாசுடைய திட்டம். நீ கிறிஸ்துவின் சிநேகத்தை காட்டி சத்ரு ஆயிடுச்சு அவனையும் காப்பாற்றணும் உன்னையும் காப்பாற்றணும். அதான் தேவடைய திட்டம். அந்த கிறிஸ்து நானே வழியும் சத்தியமும் ஜீவனமோ இருக்கிற ஜீவ விருச்சத்துக்கு இல்லவா அந்த ஜீவல தேவி நீதி டு இயேசுக்கு சொல்லாமட்ட வாக்குத்த தங்குது. நன்மை தீமை கல்ல பாவத்தின் சம்பளம் மரணம் பாதாளுமே இருக்குது. அதான் சத்ரு. அதுல வியாதிக்குது, அதுல மரணக்குது, அது தரித்திரங்குது. திருடம் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறான் என்று வேறொன்று நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்றார். அப்போ சத்ரு அழிக்கணும்னா வியாதி அழிக்கணும்னா ஜீவ மார்க்கத்துக்குள்ள வரணும். டோட்டலா ஜீவனுக்குள்ள வரணும். நன்மை தீமை ராஜ்யத்திலே இருக்கக்கூடாது. ஜீவராஜ்யம் தேவனாவே ஜீவன் என் பிதா ஜீவனுடையவராய் இருப்பது போல குமாரனும் ஜீவனுடையவராய் இருக்கும்படி ஜீவ உலகம் ஜீவ வானம் ஜீவ பூமி ஜீவ சற்றம் ஜீவ ரத்தம் காட் கைண்ட் ஆஃப் லைஃப் தேவரகமான ஒரு வாழ்க்கைக்கு வரணும். ஏசு அப்படிதான் வாழ்ந்தார். மத்திய மார்க் லூகா முழுதும் எங்க போனாலும் சத்துருக்கள். ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமேற்று போய் சத்துருக்களாகிறாங்க. சத்ருன் வல்லவில் அகப்பட்ட யாவரும் விடுதலையாக்குறாரு. அவனே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம் கூட்டுக்கண்ணு ஜீவ கண்ணு தேவன் தனக்கு உலகத்து கூட்டுக்கண்ணு தருது. செவிட்டுக்காது ஆதாமுக்குள்ள பிறந்தக்காது செவிட்டுக்காது ஜீவ காது தேவன் தனக்கு ஆதாம் முழுது காது திறக்குது. ஓமையம் பேசுறான். ஜீவ நாவு தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்து. குஷ்ரோகி எனக்கு சித்தம் மட்டும் சுத்தமா ஜீவ கை தேவன் தனக்கு குஷ்ரோ கை சுகமாகுது. மரித்தோர் உயிர்த்தெழாரா மரணத்துக்கு உயிர்த்தெழு ஜீவனை கொடுக்கிற தேவத்திற்கு ஆதாம் மரணம் டெலிட் ஆகி சத்தம் உயிரோடு வரா. தரித்திரருக்கு சுவிசேஷம் தரித்திர சத்ரு அது தன்னுடைய ஐஸ்வர்யத்தே கூடாது. இயேசு நல்ல மேய்ப்ப ஜீவனே ஜீவ ஐஸ்வர்யம் இயேசுக்குள்ள எல்லையற்ற ஐஸ்வர்யம் எல்லாம் கண்டுபிடிக்க முடியாது ஆழம் கண்டுபிடிக்க ஐஸ்வர்யம் இயேசுக்குள்ள இருக்குது. வெத்தி இயேசு கிடையாது. அவர் இயேசுவை தந்துள்ளி இவ்வளவாய் அன்பு கொண்டாரு. பிசாசு நன்மை தீமை தந்தொழி இவ்வளவா பகைச்சிட்டான். சத்ருவ தரித்திர சத்ருவ குத்து அவ்வளவு தரித்திரங்குது பிசாசுக்குள்ள. இயேசுல எல்லையற்ற ஐஸ்வர்யம் ஜீவ ஐஸ்வர்யம். அது தேவன் தனக்கு ஆதாமத்து முழு உலகம் கொடுத்தா தரித்திர சத்ரு தரித்திரம் ஸ்பிரிட் ஓடுது பசுத்தாய் வருது. இப்ப எல்லாத்துக்குமே பரிகாரி இயேசு. அதனால்தான் உங்களுக்கு சத்ருக்களை சிநேகிங்க. என்ன சிநேகம்? மனித இயேசு சிநேகம். அந்த சிநேகம் இயேசுக்கு சொல்லாமட்ட ஜீவ வார்த்தை ஜீவ சரு ஜீவரத்தம் பிதா குமார் பசுத்தாவிக்கு ஆதாமிலிருந்து முழு உலகத்துக்கு கொடுத்து விசுவாசின் தலையை நசுக்கிடும். சத்ருக்களை சிநேகியுங்கள். இயேசுவின் சிநேகத்தை காட்டுங்கள். அல்லேலூயா. இயேசுவே சிநேகத்தை காட்ட உபயோகப்படுகிறது. செய்தி கேட்கும் போதே உலகம் உள்ள போங்க எங்க போனாலும் சத்ருக்கள் தான். ஆதாமுக்குள் பிறந்தவர்கள் நன்மை தீமை அறியத்தக்க கனி புஷுக்கு சாகவே சாவாய் சாவுக்கு அதிபதி மரணத்துக்கு அதிபதி சத்ரு. ஆமா அவனுக்கு ஜீவனை கொடுக்கணும். அவனே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனே கொடு. ஆதாம் வழியா சத்ரு ஒன்று சர்பத்தின் ஆவி நன்மை தீமை சர்ப்பம் வந்து என்ன பண்ணுது ஏவால நன்மை தீமை கடிக்கு புசித்து உள்ள வந்துட்டான். அந்த சர்ப்பம் கொத்துது திருது கொழுது ஐக்குது. அது ஐக்கியத்துக்கு இயேசு சிநேகத்துல வளரியா. இயேசு அன்பு அகாப்பே அன்பு தேவ அன்புல வளரு. இயேசுவின் அன்பு முன்ன பின்ன பார்க்காது. நல்லவன் கெட்டவன் பார்க்காது. படிச்சவனா படிக்கணும்னு பார்க்காது. சொந்தமா பந்தமான்னு பார்க்காது. தாயா தகப்பனா அண்ணனா தம்பியா யாரையும் பார்க்காது. ஜீவ சர்ஜம் தீவிரமா கொடுக்கும். அதான் மத்திய மார்க் லூக்கா யோவான்ல தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார். ஆமா லேவியன் பிசாசு பிச்சு பார்த்தவன எவ்வளவு சத்துரு பாரு 2000 சத்துரு. அவனை பார்த்ததுமே இம்மிடியட்டா நானே நல்ல மேய்ப்பன் அந்த மனுஷனுக்காக லேகியோன் பிசாசு ஜீவ ஜீவரத்தை கொடுக்கிறார். தேவன் தனக்கு கொடுக்குது. திருடவும் கொல்லவும் அழிக்க வருகிறான் என்று வேறொன்று நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவனை கொடுத்தாரு பாரு அவனுக்கு. ஜீவ சார் இயேசுக்கு சாமட்ட வாக்குத்தான். இயேசுவே வழி இயேசுவே சத்து இயேசுவே ஜீவன். அதனால்தான் என்னுடைய எல்லா ஜீவன் வேதாம் உலகத்துல எங்குமே கேட்டு விலையேற்பட்ட சத்தியம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. யூடியூப்ல போயிட்டு ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஏராளம் செய்தியை கொடுத்துருக்கேன். 100க்கு 100 ஜீவமாகும். அந்த ஜீவன்ல தேவநீதியிலிருந்து உயிர்த்தது ஜீவரத்தம் இயேசுக்கு சாமட்ட வாக்கு தத்துவமே இருக்குது. அது அவன் பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாரம் இவ்வளவு செய்த பிசாசு விட்டு அசுத்த 2000 அசுத்தாய் விட்டு ஓடுது. சத்துருக்கள் ஓடுது. பசுத்தாய் வந்து சொத்த புத்தி அடைகிறான்.
பிணங்கள் மத்தியில நிர்வாணத்துல இருந்தவன் வஸ்திரம் தரிச்சு இயேசு தக்க பொருள் போய் ஊழிக்காரனாக்குறாரு. அகாப்பி அனுப்பிடு இருந்தாதான் நீ ஊழியமே செய்ய முடியும். இயேசு ரத்தம் சகல பாவத்தை நீக்கி சுத்திகரிக்கும். அந்த ரத்தத்துக்கு வேலை போட முடியும். இயேசு சரீரம், இயேசு ரத்தத்துக்கு வேலை ஜீவ நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக இயேசுவே வழி, இயேசுவே ஜீவன். அந்த ஜீவன்ல ஆதியாகமிலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் எல்லா வாக்குத்தையும் இயேசுக்கு சாமிட வாக்குத்தத்தமே இருக்குது. அந்த தேவனுக்கு ஆதாம்ல இருந்து முழு ஒவ்வொரு மனுஷன் சத்ருவா தாங்கிற. ஆதாம்குள்ள பிறந்தவன் தேவனுக்கு சத்ரு, தனக்கே உலகத்துக்கும் சத்ரு. அவன் திருடுவான், கொள்வாழிப்பான், அவன் சமாதானம், சந்தோஷம், சூக்கம், பலஞ்சீவன் எல்லாத்தையும் திடீர்னு இருப்பான். அப்புறம் கொள்வாழிப்பான். இதுதான் தெரியும். அவனுக்கு ஜீவரத்து பிசாசி சத்ரு தலையை நசுக்கணும்னா இயேசுவின் சிநேகத்தை நீ காட்டும். உன்னையே நீ நேசிக்கணும். என்ன நேசம்? மனித நேசம். ஆதாம் தேவனுடைய நேசம், கிறிஸ்துவின் நேசம், கிறிஸ்துவின் அன்பை காட்டணும். அது ஜீவனை தீவிரமா கொடுக்கும். இப்ப சொல்லும் போதே கொடுக்குது. உன்னை பிசாசு ஓடி அசுத்தாய் பசுத்தாய் வந்தது. வாழ்நாள் தேவ அன்பில் இருக்கும். நானே திராட்சை செடி, நீ கொடி, ஒருவன் நிலம் என் வார்த்தை அவனில் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பான். அதுதான் சொல்றார் மத்தேயு 5:44. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். அண்டர்லைன் த வேர்ட்ஸ். சிநேகத்தை காட்டு. என்ன? இயேசு சிநேகத்தை காட்டு. இயேசு தேவன் இயேசு பரலோகத்தையே குத்துறோம். தேவனுக்கு ஆதவங்க பாதாளுமே ஓடிவிடுங்க. இந்த ஒரு வசனம் போதுங்க. அதுக்கு மேல நான் பிரசங்கம் பண்ண முடியலங்க என்னால. அது கீழே இதோடு நான் நிறுத்திக்கிறேன். போதும். எல்லாமே சத்ரு தாங்க. கட்டின மனைவிலிருந்து, கட்டின புருஷன், பெத்த புள்ளையிலிருந்து, பெத்த தாய் தகப்புலேருந்து எல்லாமே ஆதாம் வழியா பிறந்து வந்தவங்க தான். உன் வீட்டாரே உனக்கு சத்ருன்னா அப்ப மற்றவன் எப்படி இருப்பான்? உன் அயலகத்தான். எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவளாகி அடுத்த இலவசமா கிறிஸ்துவ மீட்பை கொண்டு அவனை நீதிமான் ஆகிடலாம். கிறிஸ்து இயேசுக்குள்ளவா? ஆதாமுக்குள்ள இருக்க. ஆதாமை சேர்ந்தவர் கிறிஸ்து சிந்தையோ ஜீவன சமாதானம். இயேசு கடைசி ஆதாம். ஆமா, 2 ஸ்டடி தான். ஆதாம் ஏதேன் தோட்ட தேவடைய வார்த்தை மீறி பிசாஸ் வார்த்தை கேட்டு சத்ருவா மாறிட்டான். ஆதாம் வியாபாரம். அதுல இருந்து உலகத்துல எல்லாரும் ஆதாமுக்குள்ள பிறக்கிறாங்க. சத்ருக்களா? இப்ப இந்த சத்ருக்களை ஜெயிக்கணும்னா, சத்ருன்னா அது மனுஷன் மட்டும் கிடையாது, எல்லாமே சத்ருவா மாறி போச்சு. மிருகங்கள், பறவைகள், ஊர்வன, பரப்பன, மனிதன் சத்ரு, அப்புறம் வியாதி ஒரு சத்ரு, எல்லாம் A to Z எல்லாமே சத்ருவா ஆகி போச்சு. வானத்துல பூமி எல்லாமே உனக்கு விரோதமாக திறவும் கொள்ள ஐத்து பாதா நிறைய துடிக்குது. எல்லாமே இதை ஜெயிக்கணும்னா நீ கிறிஸ்துக்குள் வரணும். கிறிஸ்துக்குள் வந்து எல்லாமே ஜீவன, ஜீவ வார்த்தை, ஜீவ சொல்ற, ஜீவ ரத்தம், தேவி நீதி, உயிர்த்தெழுதல், பரலோக ராஜ்யம், பிதாகுமார் ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுக்க 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 எல்லா சத்துருக்களின் கண்ணிகளுக்கும் தப்பித்துக் கொள்ளலாம். இயேசு கிறிஸ்துக்குள்ளே இரு. கிறிஸ்துக்குள் 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 அந்த கிறிஸ்து தேவி நீதி உயிர்த்தெழுதல் இயேசு கிறிஸ்துக்குள் ஆமன்ற வாக்குத்தத்தம். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். அப்போ சத்ருவை ஜெயிக்கிறதுக்கு இயேசு மலை உபதேசம் சொல்றாரு. உங்க சத்ருவா இருந்து நீ ஜெயிக்க முடியாது. இயேசுவின் சிநேகத்தை காட்டிதான் சத்ருவை ஜெயிக்க முடியும். இது தெரிஞ்சா கிறிஸ்துவங்க யாரையும் பகைச்சின்னு இருக்க மாட்டாங்க. ஊழிக்காரங்க இயேசு சிநேகத்தை தீவிரமா காட்டாரு. போறத்துல வரத்துல எல்லாம் பிசாசு ஒய்ஞ்சானே. ஜீவ மார்க்கத்தை, ஜீவ சர்வ ஜீவரத்தம் தான் இயேசு சிநேகம். ஆமா, 1000 சர்வாங்க தகன பலியில செலுத்தி பலியிட்டான். 1000 இயேசு சரி தேவந்தனுக்கு. சாலோமோனுக்கு சத்ருக்களே கிடையாதான். அவன் ராஜ்யம் 40 வருஷம் இலை பார்த்த ராஜ்யம். யுத்தமே இல்லையா. அவன் சரித்திரத்தை வாழ்த்து பாருங்க. 2 நாள் 1,20,000 ஆடுகளை பலி செலுத்தினான். ஜீவ பலி. தேவன் தனக்கு உலகத்துக்கு எல்லாம் இறைப்பார். யுத்தமே கிடையாது. எந்த சத்ருவும் இல்லை. 4 புறத்தில் இலை பாருதல். சாலமோன் ராஜ்யம். சாலமோன் சமாதான பிரபு. சாலோமோனின் பெரியவர் இயேசு. சத்ருவே இருக்கக்கூடாதா? அது என்ன பண்ண? இயேசு கிறிஸ்துக்குள்ள மூழ்கிடு. 100க்கு 100 கிறிஸ்து இயேசுக்குள்ள வா. ஜீவ உலகத்தை வா. 100க்கு 100 நன்மத்தையும் அறியத்தக்க நன்மார்க்க துன்மார்க்க, அதுல கண்டிலிச்சமா சுயநீதி அநீதி எல்லா சத்ருவா மாறி போச்சு. 100க்கு ஜீவ உலகம், ஜீவ வானம், ஜீவ பூமி, ஜீவ சர்வ ஜீவ ரத்தம், தேவி நீதி உயிர்த்தெழுதல் இயேசு சாமன்ற வாக்கு தத்தம். லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பிதாகுமார் ஆதாம் வந்து முழு வளர்த்து கொடுக்க 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 அன்று ராத்திரே கர்த்தர் சாலோமோனுக்கு தரிசனமாக நீ விரும்புகிறதை கேள்.
ஜனங்களை நடத்துவது ஞானத்தை கேட்கணும். அதுக்கப்புறம் கேளாத ஐஸ்வர்யத்தை கொடுக்குறாரு, எல்லாத்தையும் கொடுக்குறாரு. உலகத்தையே கலக்கிட்டு போட்டான் சாலமோன். என்னடான்னு போய் பார்த்தா 1000 சர்வாங்க தகன பலி, எண்ணிக்கைக்கு தொகை கணக்காத பலி செலுத்துறான். 1,20,000 ஆடுகளை பலி தேவாலய பிரதிஷ்டை பண்ணும்போது 24,000 கால அந்த கவுண்டிங் பாரு. அதெல்லாம் இயேசு அன்புக்கிட்டு பழைய ஏற்பாடு. இயேசு ஜீவன் பரிவு ஜீவரத்தம். தேவனுக்கு தனக்கு உலகத்தை கொடுக்க 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 ஒரு சத்துரு இல்லை அந்த சாலமோன் ராஜ்யத்துல. சாலமோனுடைய விசுவாசத்தை பாருங்க. அவன் அவிசுவாசம் பார்த்து கெட்டு போவாத, விசுவாச செயல் பாருங்க. எண்ணிக்கைக்கும் தொடங்காத பலி அது இயேசு பழைய ஏற்பாட்டுல. ஜீவ பலி, பைதட்ட ஆட்டுக்குட்டி, சர்வாங்க தகன பலி, குற்ற நிவாரண பலி, பாவ நிவாரண பலி, தரித்திர நிவாரண, பாதாள நிவாரணி, எல்லா நிவாரணத்துக்கு பலி. இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவன். பிதா குமார் பசுத்தாவிக்கு செலுத்து, ஆதாமிலிருந்து முழு உலகத்துக்கு செலுத்து. இதெல்லாம் ஜீவம் மாறுவது ஹைலைட் இல்லைன்னா நீயே சத்ருவா மாறிடும். உனக்கு நீயே சத்ரு, உன்னையே நீ மாய்த்துக் கொள்வாய். மனுஷன் தண்ணியே தற்கொலை பண்ணிக்கிறான் பாருங்க. விஷா சும்மா இருக்கக்கூடாது. குடிக்கிற தண்ணியே உனக்கு சத்ருவா மாறும். சாப்பிட்ற சாப்பாடு உன் நிமித்த பூமியை நன்மை தீமை அறியத்தக்க கனி புஷிக்கனாலே நீ ஷாகவே ஷாவாய். உன் நிமித்த பூமியை சபிக்கப்பட்டிருக்கும். குடிக்கிற தண்ணி, சுவாசிக்கிற காற்று, புஷிக்கிற ஆகாரம் எல்லாத்தையும் சத்ருவா மாறி உனக்கு வியாதி, வறுமை, தரித்திரம், பிரச்சனையாவே இருக்கும். படிப்புக்கலாம், படிப்பு இல்லாமல் ஏடியா இருக்கலாம், பணக்கான அரசியல் தலைவனாக, டாக்டர் இருக்கலாம், இன்ஜினியர் இருக்கலாம், காட்டுவாசி, நாட்டுவாசி, ஆணு, பெண்ணு, ஓய்ந்தவன், தாய்ந்த, இளைய, முதிய, ஏறு ஆதாமின் சேர்ந்தை மரணம். மரணத்துக்கு அதிபதி பிசாசு சத்ருவா தான் இருப்பான். எந்த நேரத்துல மரணம், எந்த நேரத்துல விபத்தாபத்து, நாசமோசம், திறறது கொள்றது ஐக்கியமாக இருக்கிறதுக்கு தப்பிக்கணும். நீ ஜீவனுக்குள்ள வரணும், நீ கிறிஸ்துக்குள்ள வரணும். அந்த கிறிஸ்து நாடைய வழிய சத்தியமும் ஜீவனமாயிரு. அவர் தான் சொல்றாரு, உங்கள் சத்துருக்களை சிநேகிங்கள், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். என்ன சிநேகம்? மனித சிநேகல்ல, மேன் கைண்ட் ஆஃப் லவ் இல்ல, காட் கைண்ட் ஆஃப் லவ். தேவனுக்கு அது ஜீவ சொரஜீவர் இயேசு சாப்பிட வாக்குறது. தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அவர் ரத்தம் சகல சிந்த பாவம் பெரிய சகல பாவத்தையும் சுத்திகரிக்கும். பிசாசின் தலை நசுக்கும். பசுத்தாவி கொண்டு வந்து பசுத்தாவிங்க விடுதலை கொடுக்கும். தேவதூர்கள்லாம் வருவாங்க. அந்த தேவடைய அன்பை கற்றுக்கொள், அந்த அன்பை ஏற்றுக்கொள். இயேசு தன்னுடைய அன்பை வைத்துக் கொண்டுதான் சிலுவையில் எல்லாரும் சத்துருக்கள், ரோமர்கள், யூதர்கள், உலகத்தில் எல்லா சத்துக்களும் இயேசு நம்முடைய பாவத்தை, சாபத்தை, மரணத்தை, தரித்திரத்தை எல்லா சத்துக்களும் வராங்க. இந்த உபதேசத்தை அங்க அவரே கை கொண்டா இருப்பாரு. ரோமர்கள், பிதாவே இவர்களுக்கு மண்டியும் என்று சொல்லி ஜீவரத்தம் தான் கொடுக்கிறார். ஜீவனை குத்தாரா இல்லையா சத்துருக்களுக்கு? ரோமர்கள் சிரசில முள்முடி வைக்கிறாங்க, ஈட்டி அடிக்கிறாங்க, ஈட்டியால் குத்துறாங்க, கரங்கால் ஆணி அடிக்கிறாங்க. அவருக்கு தரித்திரம் வந்துச்சு சிலுவையில. தரித்திர சத்ரு, வியாதி ஒரு சத்ரு வருது, சாப்பம் வருது, எல்லாமே சத்ரு. ரவுண்டு 360 டிகிரில எல்லாம் சத்ரு தான். மனிதர்களும் சத்ரு, வியாதி ஒரு சத்ரு, பிசாசு, எல்லா சத்ருக்கு ஜீவன் தான் கொடுத்தார். இயேசு சாப்பிட்டவாங்க. பிதாவே முடிக்கல ஆவியை பித்து ஜீவனை விட்டார். பிதாவுக்கு செலுத்த வேண்டிய ஜீவன், ஜீவ ரத்தம் இயேசு சாப்பிட்டவா. ஈட்டால் ஜீவ சரி ஜீவன் ஆதாம் இயேசு சாப்பிட்டவா. 3 நாள் சத்ரு ஜெயிச்சிட்டார். வியாதி சத்ரு, தரித்திரம், பாதாளம், மனித சத்ரு, பொல்லாதவர்கள், நன்மார்கள், துன்மார்கள், பாவம், சாபம், எல்லா சத்ரு ஜெயிக்கிறா இருப்பாங்க. ஆனாலும் நீங்க சத்ருக்களை சிநேகித்து தான் ஆகணும். வெற்றி பெறணுமா? இயேசு சிநேகத்தை காட்டு. அந்த சிநேகம் இயேசு சாதியம். தேவனீட்டு இயேசு பரலோகத்தையே குத்துது. பிதாவாகி தேவனுக்கு, உங்க வீட்டாருக்கு, உழையத்தாருக்கு, குடும்பத்தாருக்கு, நீ போறதுல எல்லாம் ஜனங்க இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவன். பிதா குமார் பசுத்தாய்க்கு செலுத்து, ஆதாம் முழு உலகத்தை செலுத்து. அல்லேலூயா. ஒரு ஆளுக்கு இயேசு ஜீவன், அந்த ஆள் சத்ருவா தான் இருப்பான். ஆனா அந்த ஊருக்கு 2 பேர் கசுப்பு, தெருக்கு 2 பேர். உலகத்தையே அன்பு கொண்டு இயேசு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். ஆதாம் தொடங்கி 2ஆம் வரைக்கும் ஒரு ஆள் பாய் கூட ஜீவனை குத்தா இருப்பாருங்க. நீ என்ன பண்ண? ஆதாம்குள்ள பிறந்துக்கிற. ஆதாம் தொடங்கி 2ஆம் முழு உலக இயேசு ஜீவன் பரிவு குத்தாதான் உலகத்தையும் ஜெயிக்க முடியும். அந்த ஜீவன்னா இயேசு சாப்பிட பரலோகமே இருக்குது. நன்மத்தை மாதிரி எல்லா கேடுபாடு உனக்கு பூமி சபிக்கப்படும். பாதாளமே இருக்குது, நன்மத்தை மாதிரி. அது சத்ரு. அதை போய் தேவன் தனக்கு உங்களுக்கு வாய் நல்லா கொடுத்து சத்ருவாய் நீ ஒரு சத்ரு, மக்களும் ஒரு சத்ரு. சத்ருவாவே வந்து சத்ருக்கிரியிலே செய்து சத்ருக்கிட்ட பாதாளத்துக்கு போய் சேர்த்துறாதே பிசாசுகிட்டே. இயேசு ஏற்று இயேசு ஜீவன் பரிவு இயேசு சாமண்ட வாக்கு தத்துவத்தை பிதா குமார் ஆதாம் முழு உலகத்து விடு. முழு உலகத்தை ஒரு ஆள் மன்னிக்கவே முடியல. கிறிஸ்து அனுப்பியே காட்ட முடியல. என்ன இருக்கு? அவ்வளவு துரோகம் பண்ணிக்கிறான்னாக்கா கிறிஸ்து அந்த ஒரு ஆள் காலமெல்லாம் சத்ருவாவே இருப்பான். அந்த சத்ரு ஒரு சத்ரு போதும் உன் வாழ்க்கை அழிக்குது. இன்னத்தையும் பண்ணா மன்னிக்கணுங்க. ஜீவ சொல்ற ஜீவரத்தை கொடுத்தாதான். ஆமா, அவனை ஜெயிக்கவே முடியும். நீ நான் மன்னிக்க மாட்டேங்க, இயேசு நண்பை காட்ட மாட்டேன்னாக்க போராடு. அப்போ வாய்நாளெல்லாம் போராடிட்டு இரு.
இயேசுவே இவ்வளவா உலகத்துல அன்பு வந்து பிசாத்தால் 3ஆம் நாள் பிசாத்த பரலோ வானத்துக்கு சகல பரலோகத்துக்கு போனாருன்னா நீ அதை விட பெரிய ஆளா? அதனால இயேசு கிறிஸ்து ஜீவன் வானத்துல பரலோக உணர்வுபூர்வமா பிதா குமார் பசுத்தாய்க்கு செலுத்து, ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு செலுத்து. இயேசு மத்திய மார்புகாம் போது இதை தான் செய்தார். எங்க பார்த்தாலும் சத்துருக்கள், விபர்வாதக்காரன், லேகோன் பிசாசு, பெரும்பாடு உள்ள தெரியுது, உடர்கள் சவுடர் முடவர்கள், பெரும்பாடு உள்ள சிறி, 38 திமிர்வாதக்காரன், எங்க பார்த்தாலும் இன்னைக்கு அதே தான். ஆதாம் கூட வியாதி ஒரு சத்து. சிஎம்ஸ் ஹாஸ்பிட்டல் போய் பாரு, என்ன வியாதி. அப்போலோ ஹாஸ்பிட்டல் போய் பாரு, கிராமங்களை போய் கடன் தொல்லை, வியாதி எல்லாம் பிசாசு சத்து. ஆதாம் வழியா பிறந்து இவனே ஒரு சொத்து. நன்மத்தையும் மரியத்தக்க கடிவு ஷாகவே ஷாக கிடக்குறான். இயேசு சிநேகம் தெரியல, குறிப்பா சபையில யாருக்கும் தெரியல. அகோப்பி அன்புன்னா என்னன்னு தெரியல. அகோப்பி அன்புனா தேவ அன்பு, மனித அன்பு கிடையாது. தாய் அன்புக்குது, தகப்பன் அன்புக்குது, அண்ணன் தம்பி அன்பு, காதலன் காதலி அன்புக்குது, இப்படி எல்லாம் மனுஷ அன்பு. இது சுயநலம் கடை அன்பு. ஆமா, நீ மாறிட்டினா மனுஷ அன்பு மாறிடும். இயேசு அன்பு மாறவே மாறாது. என்னதான் துரோகம் பண்ணாலும் உனக்கு ஜீவனையும் பரிபூர்ண ஜீவன் கொடுக்கல, ஓயாது, மாறாது. அதனால அந்த அன்பு ஜெயிக்க முடியாது. இயேசு அன்பை. தாய் அன்பு தகப்பன் அன்புன்னு என்னது? சின்ன பிள்ளைகளை நல்லா வளர்க்குறாங்க. கல்யாணம் ஆடி ஒரு மருமக விட்டாக்கா அம்மா அன்பு என்ன ஆயிடுது? பொண்டாட்டி பின்னே போறான்னு சொல்லிட்டு அன்பு மாறி போகுது. தான் சுயநலங்க, மனித அன்பு, மாசுபட்ட அன்பு. அண்ணன் தம்பி அன்பு என்னது? சின்ன வயசுல ஓடி ஆடி நல்லா விளையாடுங்க. கட்சியில பெரியவனாயி அப்பா சொத்து பிரிக்கும் போது அண்ணன் தம்பிக்கு அன்பு மாறி போகுது, பகையாளியா மாறினார். காதலன் காதலி அன்புன்னா என்ன? லவ். நல்லா நேசிக்கிறாங்க, கண்ணே மணியே உனக்காக உயிரே கொடுப்போன்றான். கட்சியில அந்த பொண்ணு வேற யாராவது பார்த்துட்டாக்கா, வேற யாரையும் பார்த்துட்டா, அது எதுக்கு பார்த்தாலும் இப்போ என்னை விட்டு அவனுக்கு உயிரே ஏத்துறான். அன்பு மாறி போச்சா? இதுதான் காதலன் காத்தியா மனுஷ அன்பு. மனித அன்புல ஊறி போவாத. அதை வச்சு நீ எதையும் பிசாசு ஜெயிக்க. தேவ அன்புல ஊரு. இயேசு அன்புல நீ நல்லா ஊறலாம். இயேசு மத்தியமா இருக்கு தகுதியில்லாத காண்பிக்கிறத இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவன். தேவனுக்கு தனக்கு ஆதாம் வந்து முடிவுகளுக்கு. இதுக்கு பேர் அகோப்பே அன்பு. இயேசுவின் அன்பு, அகோப்பே அன்பு இருந்தாதான் நீ உலகத்தையே ஜெயிக்கணும். பாவத்தையும் சாபத்தை மறந்து பாதாத்தையும் ஜெயிக்கணும். இது என்ன பண்ணு? நான் நல்லவன் கெட்டவன் எல்லாம் பார்த்துருக்காது. ஓடி ஓடி நானே நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக ஜீவனையே திருடவும் கொள்ளும் அழிக்குதான் வரான். ஆதாம் முழுவா உலகம் ஃபுல்லா ஆயிடுச்சுங்கிறான். சமாதானம், சந்தோஷம், சுகம், பல ஜீவன், ஆஸ்வாதம் திருடிங்கிறான், கொண்டு அழிச்சுங்கிறான். ஏசு ஓடி ஓடி அந்த தேவடைய அன்பை, நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவரத்தை அன்பு. அவன் பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாம் மூடு கொடுத்து பிசாசத்தை காப்பாத்தி நானே திராட்சத்தை நீ கொடி. கிறிஸ்து நண்புலவா, கிறிஸ்துக்குள்ளவா. இனி பாவம் செய்யாது. இனி நன்மத்தை மரியத்தக்க வாழாது. ஜீவ மார்க்கத்தில் வா. அந்த ஜீவ மார்க்கம் தேவ நீதி துவைத்தல பிதா குமார் பசுத்தாகி செலுத்து. ஆதாம் முழு ஒரு வாழ்நாள்லாம் சேர்த்து இடைவிடாமல் எந்த சத்துருவா இருந்தா, வியாதி சத்துரு, தரிசு சத்துரோ, பாதாள சத்துரோ, பொல்லாத மனிதர்களோ, சாபமோ, அசுத்தாவியோ, வானமடுத்து பொல்லாத துறைத்தோ, அந்த எந்த சத்துரும் ஜெயிச்சிடலாம். ஏசு எல்லா சத்துரையும் ஜெயிக்கிறார். A to Z என்னென்ன சத்துருக்குது உலகத்துல, சாபம், பாவம், மன தத்துரு, வியாதி, பொல்லாத மனிதர்கள், மிருகங்கள், பறவைகள், வானங்கள், பூமி, எல்லா சத்துரும் ஜெயிச்சாரு. இயேசு ஜீவன். இயேசு சாப்பிட்ட வாக்கு தத்தங்களை தேவி நீதி தூவித்தல. பாவத்திலிருந்து மரணத்தை வெளியே ஜெயிக்கிறார். பாதம் ஜெயம். அதுக்கு தேவி நீதி தூவித்தல் ஜீவரத்தம். பிதா குமார் பசுத்தாய் கொடுத்தாரு. ஆதாம் வந்து முழு உலகத்து கொடுத்தாரு, இடைவிடாம கொடுத்தாரு. எக்காலத்தும் சோதுவா பாவத்தை வந்து பாதாத்தையும் ஜெயிச்சார். இனி பாவம் செய்யாது. இனி கிறிஸ்துக்குள்ளேரு. நாளை திராட்சை செடி நீ கொடி, ஒருவனில் வாழ்ந்து மிகுந்த கனி. பசுதாவே, இந்த அறிவான நாளிலே எங்களோடு கூட பேசின ஒவ்வொரு வார்த்தையை நன்றி செலுத்தும். ஆண்டுரே இந்த ஒரு வார்த்தை நிமித்தமாக ஆண்டுரே எங்களை உற்சாகப்படுத்துக்காய் நன்றி செலுத்துக்கிறாங்க சாவே. சோத்திரம். தண்டிக்கு வேந்தா சத்துரு தான். சோத்திரம். எங்க போனாலும் சத்துரு தான். உன்னிமித்து பூமியை சபிக்கப்பட்டு போய்க்குது. ஆதாம் நன்மை தீமை அறியத்தக்க கழிவு புஷித்தாலும் எங்க பார்த்தாலும் சத்துரு. நீ கிறிஸ்துக்குள்ளே இருந்து பாரு, ஆத்மா இன்பகரமா இருக்கும். இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவன தேவனுக்கு தனக்கு உலகத்தை வெளிப்படுத்திட்டே இருந்து பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கிலீஷ்ல படி, இங்கிலீஷ்ல சீக்கிரம். மேத்யூ 5:44. உங்கள் சத்துருக்கு நான் உங்களுக்கு சொல்லி உங்கள் சத்துருக்களை செய்யுங்க. அது இல்லைம்படி Matthew 5:44. But I say to you, love your enemies. போதும்.
லவ் யூ எனிமி. எனிமி, உலகமே எனிமி, சத்துருக்களாகிறாங்க. எனிமியை ஜெயிக்கணும் லவ். என்ன லவ்? இயேசுவின் லவ். அவன் உங்க அப்பா அம்மா லவ் கிடையாது, அண்ணன் தம்பி லவ் கிடையாது, காதலன் காதல எல்லாம் மாசுபட்ட அன்பு, மனித அன்பு, சுயநலம் கடந்த அன்பு. சுயநலமா இருக்குமா, ஏதாவது நீ அவனுக்கு விரோதமா அந்த அன்பு மாறி. இயேசு நம்பி எப்படி இருந்தாலும் அந்த அன்பு மாறாத, இயேசு மாறாத அன்பு. இயேசு ஜீவன் உள்ளவர், அவர் மத்தியஸ்தர், மாறவே மாட்டார். அதனாலதான் உலகத்தையே ஜெயிக்கிறார். அந்த மாறாத அன்பை வச்சுக்கோ. தேவன் தனக்கு ஆதாம் உங்களுக்கு சத்ரு எப்படி எந்த சூழ்நிலையும் உன்னை மாறுறதுக்கு ட்ரை பண்ணுவான். நீ மாறாது, இயேசு அன்பிலே நிலைத்தது. தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு. இயேசு எல்லாத்தையும் ஜெயித்தார் தெரியுமா? மாறவே மாட்டார். மனுஷன் மாறிடும். மனிதன் மாறி விட்டான். ஏதேன் தோட்டத்திலே மாறிட்டான். ஜீவ சுவாசி ஜீவாத்மா ஜீவச்சுக்கல்லேறான்னா கட்சியில பிசாசுவாதி நன்மத்தை மாதிரி இது மாறணும் வைக்கிறான். இன்னைக்கு வெளியே நன்மார்க்கு உலகம் ஃபுல்லா கட்டில சுயநீதி அநீதியாக விஞ்ஞானம் முன்னே போச்சு, நாகரிகம் முன்னே போச்சு. சந்திரமண்டலத்தோடு போய் வந்துட்டான். கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சிட்டான், ஏரோப்ளேன் கண்டுபிடிச்சிட்டான், ராக்கெட்டு கூட கண்டுபிடிச்சிட்டான். எல்லா நாகரிகம் முன்னாலும் அதே ஆதாமின் சிந்தை, பாவம் மனம் மாறவே இல்லை. கண்டில் சுயநீதி அநீதி சத்துவா வைக்கிறான். நீ கிறிஸ்துக்குள்வா, ஜோயே லைஃப் வா, ஜீவன காட்டு ஜீவ விச்சதுவா. அந்த ஜீவன்ல தேவ நீதி இயேசு சாமட்ட வாக்குத்தத்துல உறுதியா இருந்து பாரு. ஒவ்வொரு நாளும் எனிமையை ஜெயிச்சுட்டே இருப்பேன், பாவத்தை மனித பாதத்தை ஜெயிச்சுட்டே இருப்பேன். ஆனாதான் இயேசு ஜீவன் உள்ளவர், மத்தியஸ்தனா. தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு ஜீவ சரஞ்சு குத்துட்டே இருப்பார், ஒரு ஆள் பயக்கூடாம. அப்புறம் மாறவே மாட்டார். பிசாசு ஒய்ஞானே சத்ரு, எந்த சத்துரு, சாப சத்துரு, மரண சத்துரு, தத்து சத்துரு, பாதாள சத்துரு, பொல்லாது எவனும் அஞ்சு கிறிஸ்துக்குள்ளே பசுதாவே. தர்மியான காலை வேலையில எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்கு என்னன்னு சொல்றோம். பயப்படாத, கலங்காது, திகையாது. இனி நான் அல்ல, இயேசுவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். கிறிஸ்து எனக்கு ஜீவன் சொல்றான் பவுல். பாவிகளும் பிரதான பாவியா இருந்தவன், சத்ருவா இருந்த கிறிஸ்துவர்களுக்கு, தேவடைய பிள்ளைகளுக்கெல்லாம் கிறிஸ்துவ நொறுக்கின்னு இருந்தது சவுல். கிறிஸ்துவ சந்தி ஞானத்தானது. இனி நானே இல்லை, கிறிஸ்து எனக்குள்ள இருக்கான். கிறிஸ்து எனக்கு ஜீவன் சொல்றான். செயின்ட் பவுலா மாதிரி கொரிந்தியர், தெசலோனிக்கே, கலாத்தியர், எபேசியர், ரோமாபுரி, கொலேசிய பட்டணத்திலாம் போய் கிறிஸ்துக்குள் 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 இதோட ஜனங்களை பிசாசின் கருத்துல விடியலாக்கி ஒரு மாபெரும் சபையை சாபித்தான். ஆதாமுக்குள் பிறந்தவர்கள் கிறிஸ்துக்குள் மறுபடியும் பிறக்கணும்னா, நீ கிறிஸ்துக்குள் புது சிருஷ்டியா இருக்கிறேன்டா, பழைகள் எல்லாம் ஓய்ந்து போயினான். கிறிஸ்துக்குள் கிறிஸ்துக்குள் கிறிஸ்துக்குள்ளே சொல்றான் பாரு. ஆதாமுக்குள் ஆதாமின் சேர்ந்த மரணம், கிறிஸ்து சேர்ந்த ஜீவன சமாதானம் தான். அந்த கிறிஸ்து தேவ நீதி தூக்கத்தில் இயேசு சாமட்ட வாக்குத்தத்தை பரலோக ராஜ்யமாக்குறாரு. அதை பேர் சொல்லி பிதாகுமார் ஆதாம் முழு உலகம் உனக்குள்ள சத்துக்கள், சாபங்கள், பாவங்கள், மரணங்கள், பாதாளம் மற்றவர்களுக்கும் போய் நீ ஊழியம் செய்யலாம். நல்ல மேய்ப்ப ஜனங்கள் ஜீவ சர்ஜி குடும்பத்துக்கு பட்டத்தை எங்க போனாலும் ஆதாமுக்குள்ள பிறந்த சத்ருவாக்குறான். இயேசு மத்திய மாடுவார். அவர் எங்கும் சுற்றி பிசாசின் பல்லவில் அகப்பட்டு யாவரும் விடியில் ஆக்கினார். நானே நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக ஜீவனையே ஜீவன தேவ நீதி தூக்கில் இயேசு ஆபட்ட வாக்கு தத்துவம். அதை பிதாக்கும் ஆதாம் முழு கொடுத்து பிசாசித்த என்ன விடியிலாக்கி கிறிஸ்துக்குள்ளே இருக்கும்படி அவர் சொல்றாரு. சோத்திர ஆண்டவரே, இந்த செய்தி கேட்கிற ஒரு ஆஸ்வதிக்கும்படி உலகம் மீது 816 கோடிக்கு அதிகமான இருக்காங்க. சபை குளோபல் சர்ச். எங்களுக்கு வானம் கூற பூமி எங்க பார்த்தாலும் ஆதாம் குள்ள எங்க போனாலும் இயேசு ஜீவன் பரிபூஜையோட தேவன் தனக்கு ஆதாம் முழு பிசாசித்தல் நசுக்காம தாண்டி போறது கிடையாது இயேசு. ஆனால் நாங்கள் ஜீவன்ல தேவடைய ஆலயமா இருக்கிறோம். என் பிதா ஜீவனுடையவராக இருப்பது போல குமாரனும் ஜீவனுடையவராக இருக்கும்படி அருள் ஆவியானது ஜீவனுடைய தான். யோவான் 5:24 நீங்க ஜீவனுள்ள தேவடைய ஆலயமா இருக்கிறீர்கள். இயேசு நானே வழியும் சத்தியம் ஜீவனமா இருக்கிறார். நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்கிறான். ஜீவ வார்த்தையா இருக்கிறார். அந்த ஜீவன தேவனீட்டு இயேசு சாப்பிட்ட வாக்கு தத்துக்குது. மனுஷன் பாவத்தின் சம்பளம் மறந்துக்கிறான். அதை பிசாசு சத்துருக்களை அழிக்கும்படி இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவனை பிதாக்குவார். ஆதாம் முழு வளர்த்து இடைவிடாம கொடுக்க, எக்கால கொடுக்க, பிசாசின் வல்லவில் ஆகும்படி யாரும் விடுதலையாக்குறங்க தான். கிராமங்களை, பட்டணங்களை, தேசங்களை இயேசு ஜீவன், ஜீவ உலகம், ஜீவவானம், ஜீவ பூமி, ஜீவசர்வ தேவி நீதி உயிர்த்தல், அகாப்பை, அன்பு, சமாதானம், சந்தோஷம், நீதி, விசுவாசம், இயேசு சாமட்ட வாக்கு தத்துவம். ஆதி அமிர்தங்கள் இயேசு சாமட்ட வாக்கு தத்துவம். தேவ நீதி உயிர்த்தல் இடையில எல்லாம் வாக்கு தத்துவங்களை, ஆசீர்வாத ஐஸ்வர்யங்களை பிதாக்கும் ஆதாம் மூடு சாபத்தை, பாவத்தை, மரணத்தை, பிசாசுகளை அழித்து கொடுக்குற தாய். அசுத்தாவிகள் எல்லாம் தோற்றி பசுத்தாவிக்கு தேவர்களை பணிவிடை செய்து இயேசு கிறிஸ்துக்குள் சகல ஆசீர்வாதத்தோடு வாழும்படி இந்த செய்திக்கு ஒரு ஒப்பிடுகிற தாய். எல்லா பிசாசுகளையும் சிதறடிக்கிற தாய். இயேசு கிறிஸ்துக்குள் ஆமட்ட வாக்குத்தல பிதாக்கு ஆதாம் முழு வாய்நாளெல்லாம் வெளிப்படுத்துகிறார். இடைவிழா எக்காலத்தை வெளிப்படுத்துகிறார். இலைப்பாறுதல் உண்டாகட்டும், சமாதானம், சந்தோஷம் உண்டாகட்டும் தாய். இந்த செய்தியை கேட்கிற ஒரு அப்படியே ஆஸ்வதிக்கிறார் நினைச்சது. இயேசு நாமத்துல எல்லா ஜெபம் இருக்கும் எங்க ஜீவன்ல நல்ல பிதாவே.
கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவர் பகுதியிலே எங்க சபை நடக்குது. ஒவ்வொரு நாட்டையும் ஆன்லைன் மூலமாக இந்த செய்திகள் பேஸ்புக்ல போங்க, துளசிராம் தாமஸ் சர்ச் பண்ணுங்க. யூடியூப்ல போங்க, ALC வெல்லூர் சர்ச் பண்ணுங்க. சேனல் FGC வெல்லூர் ஒரு சேனல் இருக்குது. இந்த சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்க நண்பர்கள், உறவினர்கள், பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. பேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப்ல இந்த செய்தியை ஷேர் பண்ணிக்கிறேன். குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இங்கிலீஷ் தெரிந்தா, மலையாளம் தெரிந்தா, கன்னடா தெரிந்தா, தெலுங்கு தெரிஞ்சா டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. முழு உரிமை ஷேர் பண்ணுங்க. மீடியா மிஸ்டரியா இருங்க. ஏராளம் பேர் இந்த செய்தி கேட்கட்டும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. நண்பர் உள்ள பிள்ளைகளுக்காக ஷேர் பண்ணுங்க. குறைந்தது ஒரு 100 பேருக்காக ஷேர் பண்ணுங்க. இது நிச்சயமா நீங்க ஆஸ்வதிக்க முடியும். இன்னைக்கு ஜனங்க பலவிதமான சத்துருவால் சூழப்பட்டு பலவிதமான வேதனைக்குள்ள இருக்காங்க, ஜீவ மார்க்கம் தெரியாம. ஆனால் உங்க நண்பர்கள், பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. இது நிச்சயமா நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டே தீர்வீர்கள். இந்த செய்தியில் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். இந்த செய்தி மூலமாக கர்த்தர் உங்களோடு பேசியிருப்பாரானா? கர்த்தரை கனம் பண்ணுகிறது, கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த விரும்புதால் என் கூகுள் பே நம்பர் 7339586648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராங்க. இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில மாபெரும் எழுப்புதலை நிச்சயம் கொடுக்கும். இன்னும் ஏராளமான செய்திகள், 100 ஜீவ மார்க்கத்தை நான் போதித்திருக்கிறேன். உலகத்தில் எங்குமே கேள்வி விலையேற்பட்ட சத்தியங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. தினந்தோறும் கொடுக்க விலையேற்பட்ட சத்தியங்களை கேளுங்க. உங்களால் என் செய்தி கேட்டால் உங்களால் ஊழியம் செய்யாமல் இருக்கவே முடியாது. எங்க போனாலும் ஆதாமுக்குள்ள பிறந்தவன் தான். கிறிஸ்துக்குள்ள தேவன் தனக்கு ஆதாம் வந்து 3 பிசாசு தனி வெளியிலாக்கிற ஊழியத்தை என் செய்தியை கேட்க கேட்க உங்களால் செய்யாமல் இருக்க முடியாது. அப்படி இல்லைன்னா ஆதாம் ஊழியத்தை செய்யதான் இருப்பேன். அதை பாவத்தை மட்டும் தேவன் தான் உங்களுக்கு காட்டிகிட்டே இருப்பீங்க. சத்துருக்குள்ளாவே இருப்பீங்க. வாயிலெல்லாம் பிசாசு திடீர்னு கொண்டு அழிச்சிட்டே இருப்பான். திருடவும் கொள்ளும் அழிக்கும் வேறும் நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்றாரு. ஜீவ மார்க்கத்தை கற்றுக்கொள்ளுங்க. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஏராளம் செய்திகள் கேளுங்க. கர்த்தர் இந்த கடைசி நாள் லேபில் தேவன் உங்களை நிச்சயம் வல்லமையாய் பயன்படுத்துவார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென். இந்த செய்தி 20/8/2025 பரிபூர்ண ஜீவன் சபை சோழவன் பகுதியிலே கொடுக்கப்பட்டது.